Assalamualaikum everyone. Welcome back to Mom's Recipes. I hope you all are having an amazing day and great health. நான் ஃப்ரெண்ட் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பர் டேஸ்டியான ஸ்வீட் சோங்கே செய்கிறது பார்க்கலாம். இது வந்து ஸ்பெஷலி மகாராஷ்டிரா அண்ட் கர்நாடகாவில் மொஹரம் டைமில் செய்வாங்க. ஸோ நீங்கள் வந்து எப்போ வேணால் ஃபெஸ்டிவல் டைம் இல்லை ஃப்ரீயாக இருக்கிறப்ப ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் ஸ்வீட்டாக சாப்பிட்றப்ப நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம். அம்மா வந்து உங்களுக்காக செஞ்சுருக்காங்க. ப்ளீஸ் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக என் வரைக்கும் பாருங்கள். 1 கிலோ மைதா மாவை வந்து நல்லா ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துட்டாங்க. ஸோ இங்கே வந்து 2 க்யூப்ஸ் ஆஃப் அச்சை வெல்லை எடுத்துருக்காங்க. அது நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்துட்டாங்க. இப்போது இந்த மாவில் 3 டேபிள் ஸ்பூன் பெரிய ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்க்குறாங்க. இந்த ஆயில் வந்து சன்ஃப்ளவர் ஆயில். கடலெண்ணெய் எடுத்திங்கன்னா அதில் ஃப்ளேவர் இருக்கும், அதனால சாப்பிட்டு நல்லா இருக்காது. நீங்கள் நெய் வேணும்னா நெய் கூட சேர்த்துக்கலாம். ஸோ இது வந்து கம்மி பட்ஜெட்டில் செய்கிற ஸ்வீட் கூட சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த வெல்லத்தை கூட இதில் சேர்த்துட்டாங்க. வெள்ளை ஆயில் எதுக்கு சேர்க்குறாங்கன்னா அது சாப்பிட்றப்போ அப்படியே வாயில் மெல்ட் ஆகி போகுமா, சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். ஸோ நான் கூட சாப்பிட்ருக்கேன். சின்ன பசங்க இருக்கிறப்போ எங்கள் அம்மா ரொம்ப செஞ்சு கொடுப்பாங்க, இப்போ கூட செஞ்சு கொடுப்பாங்க. ஆனால் அப்போ நிறைய நல்ல மெமரிஸ் இருக்கும். ஸோ இப்போது இதில் நல்லா அந்த ஆயில் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு டோ ரெடி பண்ணிட்டாங்க. நீங்கள் இதுக்கு நம்ம பரோட்டாக்கு செய்கிறோம்ல டோ, அந்த மாதிரி டோ ரெடி பண்ணாலே போதும். ஆக்சுவலி நீங்கள் சண்டேஸ் அந்த மாதிரி பிளான் பண்ணுங்கள். ஏன்னா இந்த டோ வந்து நீங்கள் 6 to 7 hours, மேபி அட்லீஸ்ட் 5 hours நீங்கள் வந்து இது ஊற வைக்கணும். அப்போ தான் அது நல்ல கன்சிஸ்டன்சியாக வரும் செய்கிறதுக்கு, அப்புறம் சாப்பிட்றப்ப கூட நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு 5 hours ஆகிடுச்சு. பாருங்கள், டோ வந்து நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இந்த மாதிரி தான் இருக்கணும் கன்சிஸ்டன்சி. ஸோ இப்போ இதிலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா உருட்டிட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அந்த மாவு சைஸ் வந்து நார்மலி சப்பாத்திக்கு எடுக்கிற மாதிரி எடுத்தால் போதும். அடுத்தது ஒரு பவுலில் ஆயில் எடுத்துக்கோங்க. அதில் 3 டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஏன் செய்கிறாங்கன்னா அந்த சோங்கேக்கு மேலே அப்ளை பண்ணுவாங்க செய்கிறப்போ. இது வந்து நல்ல லேயர் கொடுப்போம் அப்படி சொல்லி இந்த மாதிரி ட்ரை பண்ணுறாங்க. ஸோ ஆக்சுவலி உண்மையாகவே இது வந்து நல்ல லேயர் கொடுத்துருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சப்பாத்தி நம்ம பண்ணுறோம், ஆக்சுவலி பரோட்டா செய்கிறப்போ பெரிய சப்பாத்தி பண்ணுறோம்ல, அந்த மாதிரியே இந்த ப்ராசஸ்ஸும். ஸோ இந்த மாதிரி சப்பாத்தி மாதிரி ரோல் பண்ணி ஸோ இந்த மாதிரி பெரிய சப்பாத்தி ரெடி பண்ணிவிட்டு அந்த ஆயில் அப்புறம் மைதா மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அது வந்து இதுக்கு மேலே அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாவு கொஞ்சமாக மாவு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. சேம் அதே மாதிரி அதே ப்ராசஸ் தான். நம்ம பரோட்டாவுக்கு ஃபோல்ட் பண்ணுறோம்ல, அதே மாதிரி தான் ஃபோல்ட் பண்ணணும். ஸோ இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க, ரவுண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். ரோல் பண்ணுறது அந்த திக்னஸ் வந்து சேம் பரோட்டா மாதிரி திக்னஸ் வச்சுக்கோங்க. இது ஒரு டைப் ஆஃப் ஃபோல்டிங். எப்படி இது வந்து ஈஸியாக எனக்கு தோணிருந்துச்சு. இது ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி வேணால் இந்த மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்டு பண்ண பிறகு லைட்டாக ரோல் பண்ணிக்கோங்க.
भी चपाती बड़ी भी देते हैं अंदर कर लिया तू अंदर डाल 20 की टाइम इसमें नहीं बस चपाती ஸோ இது ஒரு டைப் ஆஃப் ஃபோல்டிங், ஏதோ ஜஸ்ட்டு ரோல் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது வந்து என்னோடய அக்கா காய்ஸ், அக்காவும் அம்மா தான் இது வந்து சேர்ந்து செஞ்சிட்ருந்தாங்க. ஸோ இவங்க 2 பேரும் இதில் எக்ஸ்பர்ட்ஸ். ஏன்னா இவங்க வந்து அடிக்கடி இது செஞ்சு சாப்பிடுவாங்க, நான் தான் இங்கே செய்ய மாட்டேன். ஸோ இங்கே வந்தப்போ எனக்கும் செஞ்சு கொடுத்துட்டு போவாங்க. ஸோ தீஸ் ஆர் த 4 டைப்ஸ் ஆஃப் ஃபோல்டிங்ஸ் காய்ஸ். ஸோ அடுத்தது வந்து அது ஃப்ரை பண்ணிக்கலாம். அகெயின் நான் வந்து அவங்க இதுதான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் எடுத்திருக்கோம். ஸோ இது ஆயில் ஊற்றிட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். அது பிறகு கேஸ் ஃப்ளேம் வந்து மீடியமில் வச்சுக்கலாம். மீன் ஆயில் அங்கே பக்கத்தில் பாருங்கள் தண்ணி ஊற்றி இந்த சிரப் சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணிக்கிறாங்க. சுகர் வந்து 1/4 கிலோ சுகர் தான் போதும் இதுக்கு. ஏன்னா நீங்கள் அந்த சுகர் சிரப் வந்து ரொம்ப திக்காக அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட்டு இந்த நார்மல் அந்த சுகர் வந்து தண்ணி மாதிரி ஆகிட்டு கொஞ்சம் லைட்டாக திக்கானா போதும். அது வந்து இது ஃப்ரை பண்ணிவிட்டு அதில் டிப் பண்ணுவாங்க. ஸோ என்னோடய தமிழ் கொஞ்சம் ஸ்லிப் ஆகுது. ஸோ டோன்ட் மைண்ட் காய்ஸ், ஐம் ஜஸ்ட் லேர்னிங். அவ்வளோதான். ஸோ ஆயில் வந்து ஹீட் ஆகிருக்கு. இப்போ வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா நம்ம பூரி ஃப்ரை பண்ணோம்ல, அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. வீடியோ வந்து ரொம்ப லென்த்தியாக போயிட்டே இருந்துச்சு, அதனால அந்த ஃப்ரைங் ப்ராசஸ் கட் பண்ணிட்டேன். ஸோ சுகர் சிரப் இங்கே ரெடி ஆகிட்டு இருக்குது. சுகர் சிரப் ரெடி ஆகிருக்கு, ஆஃப் பண்ணிட்டாங்க. இப்போ ஒன்றா எடுத்து அதில் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. அது வந்து ஹாட்டாக இருக்கிறப்பயே சுகரில் டிப் பண்ணி எடுத்தால் அது நல்லா அப்சர்வ் பண்ணும். அதுக்காக தான் நீங்கள் ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க இல்லையா, அப்போ தான் நீங்கள் வந்து இந்த சுகர் சிரப்பு பக்கத்தில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இது ஒன்றா டிப் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். ஸோ கிறிஸ்பியான ஸ்வீட் சோங்கே ரெடியாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. ஸோ இந்த ஷேப் பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது. ஆக்சுவலி நம்ம ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு சாப்பிடுவோம்ல, அப்போது இது வந்து கிறிஸ்பியாக இருக்கும். நீங்கள் டப்பாக்குள்ளே போட்டு வச்சுட்டிங்கன்னா அது வந்து நல்லா சாஃப்ட் ஆகிடும். அப்போ கூட நல்லா இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறப்ப சாப்பிட்டா கூட நல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு 4 to 5 days சாப்பிட்லாம், இல்லை வெளியே கூட வச்சுட்டு சாப்பிட்லாம். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஷால்லா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இதை ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட்டில். பாய், டேக் கேர்.